போன தடவை போட்ட வீடியோவிலையே சொல்லியிருந்தேங்க, பூம்புகார் பீச்சில் கருவாடு வாங்கினேன்னு. என்னென்ன கருவாடுனா, நெத்திலி கருவாடுங்க, இது நார்மல் சைஸு. இது மஞ்சப்பாறை, இவ்வளோ பெருசு எங்கள் ஊரில் கிடைக்காதுங்க, அதால் இது வாங்கியிருக்கேன். இது என்ன கருவாடுன்னே தெரிலங்க. குழந்தைங்க சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்குன்னு கருவாடு விற்கிறவங்க சொன்னாங்க, அதனால் வாங்கியிருக்கேன். இந்த கருவாடை பற்றி தெரிஞ்சவங்க என்ன கருவாடுன்னு பேர் சொல்லுங்கள், இதோட டேஸ்ட் எப்படி இருக்குங்கிறதையும் சொல்லுங்கள் மறக்காமல். இது ஏட்டை மீன் கருவாடுங்க. எங்கள் ஊரில் இருக்கும், ஆனால் துண்டு துண்டு தான் வச்சுருப்பாங்க, இந்த மாதிரி பெருசாக இருக்காது. இது வாழை மீனுங்க. இப்போ குழம்பு வைக்கிறதுக்கு கட் பண்ணி ஊற வச்சுருக்கேன். கருவாடு முழுசாக தான் வாங்கிட்டு வந்தேன், குழம்பு வைக்கிறதுக்காக கட் பண்ணி ஊற வச்சுருக்கேன். அப்படியே குழம்பு ரெடி பண்ணிடலாங்க. இந்த கருவாடெல்லாம் தாங்க நான் அங்கேருந்து வாங்கிட்டு வந்தேன். சமைச்சிட்டு ஒவ்வொன்றும் டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு நான் அப்லோடு பண்ணுறேங்க. குழம்பு வச்சு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சாச்சுங்க. மதியத்துக்கும் இதையே வச்சு தாட்டிக்கலாம் நினச்சேன். பட் நாத்தனார் பசங்கள்லாம் வரனால ஹஸ்பண்ட் கறி எடுத்துகிட்டு வந்தார். சிக்கன் பிரியாணி செஞ்சுருக்கோம். எல்லோரும் ஒன்று கூடுற நேரத்துக்கு ஒரே ஜாலியாக இருக்குங்க. நான் பேசிகிட்டே இருப்போம். சிக்கன் பிரியாணி செஞ்சுருக்கோங்க, வெள்ளை சாதங்க, ரசம், பிரியாணிக்கு மேட்சிங்காக ஆனியன் ரைத்தாங்க. இன்றைக்கி ஈவினிங் வரைக்கும் ஒரே ஜாலியாக இருக்குங்க. இந்த மாதிரி ஒன்று கூடி ரொம்ப நாள் ஆகிடுச்சுங்க. முதல்ல வாரம் எல்லாம் ஒன்றா ஃபேமிலியாக இருப்போம். இப்போ ஆளுக்கால் ஒவ்வொரு ஃபேமிலியாக தனித்தனி மூளைக்கு போயிட்டோங்க. காலையில் வச்ச கருவாட்டு குழம்பும் சிக்கன் 65 தாங்க. நாங்கள் ஃபேமிலியாக உட்காந்து சாப்பிட்றது எங்களுக்கு பிடிக்கும். உங்களுக்கு பிடிக்குன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாய்.